1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் தேவனுக்கு உடன் மேலே ஆட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு என்கிற அஸ்திபாரத்தின் மேலே மாளிகையாய் நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்களும் நானும் மாளிகைகளாய் கட்டப்பட்டு வருகிறோம். ஒவ்வொரு மாளிகையும் ஒவ்வொரு விதங்களில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுவே அல்லாமல் வேறே ஒரு அஸ்திபாரம் இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு மட்டும்தான் அஸ்திபாரம். இயேசுவின் மேலே கட்டப்படுகிற மாளிகை குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாளிகை என்னென்ன விதங்களில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த மாளிகை என்னென்ன காரியங்களிலே வெளிப்படுத்தப்படுகிறது, இந்த மாளிகையினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறதை இந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவன் ஒரு ஊழியக்காரன், ஒரு திருச்சபை பிள்ளை, ஒரு திருச்சபை விசுவாசி, ஆண்டவரை அறிந்த ஒரு மனிதன் ஆண்டவருக்குள் தன்னை கட்டி கொண்டிருக்கிறான் என்று வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதிலும் நாம் முக்கியமாய் மாளிகையா கட்டப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே எதை வச்சு மாளிகையா கட்டுகிறோம் என்பதையும், சபை, ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு திருச்சபை அல்லது திருச்சபையின் விசுவாசிகள் எதை வச்சு தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை கட்ட வேண்டும் என்கிற சில காரியத்தை பவுல் இந்த இடத்தில் எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதனுடைய முடிவை குறித்தும் எழுதியிருக்கிறார். 13வது வசனம் சொல்லுகிறது, அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாக நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அன்றைய வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் அதன் மேலே கட்டினதை அவன் நிலைச்சிருந்தான் அவன் கூலியை பெறுவான். அது சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மேலே நீங்க வாசிச்சு பாருங்க, அவன் இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஊழியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, மேலே பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இணைத்துதான் பவுல் இந்த இடத்திலே சொல்லுகிறார். சில காரியங்களினாலே மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வை கட்டுகிறார். சில காரணங்களாலே சபை தன்னுடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குகிறது. எவைகளில் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்குகிறது, அந்த அக்கினி வந்து யாரையெல்லாம் சோதிக்கும் என்கிறதை இந்த வேதத்தின் மூலம் நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு நாள் நாம் ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளையில கூட்டம் நடத்தும் போது சில பகுதிகளை நாம் தியானிச்சிருக்கிறோம். தொடர்ந்து சில பகுதிகளை தியானிக்க போகிறோம். அதை சிலருக்காக நான் ஞாபகப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதிலே 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படக்கூடிய 6 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் தன்னை கட்டி கொண்டிருக்கிறார். முதலாவது ஒரு சில ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மேல் கட்டப்படக்கூடிய முதல் மனிதர்கள் அல்லது முதலாவது ஒரு காரியம் பொன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 3 பகுதிகளை கொஞ்சம் விளக்கினதுனால் கொஞ்சம் வேகமாய் போலாம் என்று நினைக்கிறேன். 1 பேதுரு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே பொன் எதை குறிக்கிறது அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற பொருள் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்பது சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படி காணப்படும் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையை முதலாவது கட்டுகிற விதம் என்ன தெரியுமா? விசுவாசத்தை வைத்து. விசுவாசம் இல்லாமல் நீங்க எந்த விதத்திலே இயேசுவிடத்தில் வந்தாலும், விசுவாசம் இல்லாமல் வேற எந்த ரூபத்திலே வந்தாலும் உங்க மாளிகை நிற்காது. தேவன் மேலே விசுவாசம் வைக்காம எந்த ஒரு மனிதனும் ஆவிக்குரிய கோட்டையே கட்ட முடியாது. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரத்தின் மேல கட்டப்படுகிற மூலத்தனம் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய மெயின் ஒரு கல் என்ன தெரியுமா? விசுவாசம் என்கிற கல். ஒரு மனிதன் விசுவாசிக்க ஆரம்பித்தால் அந்த மனிதன் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் கடைசி வரைக்கும் எந்த மனிதனாலும் இருக்க முடியாது. அதனால இயேசுவிடத்தில் நீங்க வர்றீங்களா, முதலாவது விசுவாசத்தோடு வாருங்க. இரண்டாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் நமக்கு கற்றுக் கொடுத்தது, அதையும் தியானிச்சோம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது 15வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதிலே 8-9 வசனத்தை வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:8-9 வசனம் சொல்லுகிறது, கட்டளைகள் வெள்ளி என்கிற ஒரு காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளி எல்லாம் தேவனுடைய கட்டளைகளை குறித்து ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறது. தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வார்த்தை, தேவன் சொன்ன நியாய பிரமாணங்கள், தேவன் சொன்ன கிறிஸ்துவின் பிரமாணங்கள், இவைகள் எல்லாம் அடங்கும். இவைகளினாலே
ஒரு மனிதன் கட்டப்படுவான் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிலைத்திருக்கும். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல்ல சொல்லப்பட்ட பொன்னினாலே எந்த மனிதன் கட்டுகிறானோ அவன் வாழ்க்கை நிலைச்சிருக்கும். இரண்டாவது, கற்பனைகளுக்கு நம்பி, வசனத்தை நம்பி, வார்த்தைகளை நம்பி ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வருவான் என்றால் அவனுடைய வாழ்க்கையும் கட்டப்படும். மூன்றாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, விலையேற பெற்ற கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விலையேற பெற்ற கல் எதை குறிக்கிறது? ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் இந்த கல்லை குறித்து எழுதியிருக்கிறார். இயேசு என்கிற விலையேற பெற்ற கல் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற சோதிக்கப்பட்ட கல் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 28வது அதிகாரம், ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தார். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 28:16 சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலை கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு மனிதன் கட்டப்படக்கூடிய முக்கியமான கல் என்ன கல் அப்படின்னா இயேசுவின் சோதனை என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய பாதை. நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுவின் பாதை. எந்த ஒரு மனிதனும் இயேசுவின் பாதையை பின்பற்றுகிறான் என்றால் அந்த மனிதன் தான் தன்னுடைய வாழ்க்கையை சரியாய் கட்டி கொண்டிருக்கிறார். பேதுரு சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1 பேதுருவிலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காய் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். இயேசு எப்படி சோதனைக்குள் போனாரோ, இயேசு எப்படி சத்தியத்தின் வழி நடந்தாரோ, இயேசு எந்த பாதையில போனாரோ, எதையெல்லாம் செஞ்சாரோ அந்த பாதத்தின் மேல உங்க காலடியை வைக்கும் போதுதான், அவர் போகிற பாதையின் வழியே நீங்கள் போக ஆரம்பிக்கும் போதுதான், அவர் சொல்லி காட்டி தந்த வழியை நீங்கள் காட்ட ஆரம்பிக்கும் போதுதான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறீர்கள். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதைத்தான் விலையேற பெற்ற கல் என்று சொல்லி இருக்கிறது. பொன், வெள்ளி, கல். இந்த 3 காரியங்களும் அக்கினி இறங்க இறங்க இறங்க, பிரச்சனை எழும்ப எழும்ப, போராட்டம் எழும்ப எழும்ப, சோதனைகள் வர வர இவைகள் எல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நம்புறவங்க மாத்திரம் அல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. விசுவாசத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தா அவனுக்கு பிரச்சனை வர வர அவன் விசுவாசத்தின் அடுத்த படியில காலடி வைப்பா. அவன் வெள்ளியின் மேல, வார்த்தைகளின் மேல ஒரு மனிதன் அஸ்திபாரம் போட்டு அதுக்கு மேல வீட்டை கட்டினானா அடுத்த பிரச்சனை வரும்போது இவன் அடுத்த காலடி வைப்பா. ஆண்டவருடைய வழியை பின்பற்றி அநேக போராட்டங்களை, பிரச்சனைகளை மனுஷன் சந்தித்தா அந்த மனிதன் மறுபடியும் ஒரு காலடி வைக்கிறார். இந்த 3 சேர்ந்து அவனை அக்கினியின் சோதனையிலேயும் ஜொலிக்க வைக்கும், பிரச்சனையின் மத்தியிலே அவனை ஜொலிக்க வைக்கும். எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட எதிரி வந்தாலும், நம்ம தியானித்த எப்படிப்பட்ட வஞ்சகங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட சாத்தானுடைய தந்திரங்கள் வந்தாலும் அவலத்தை மேற்கொண்டு இந்த மனிதன் தேவனுக்கு முன்பாய் பிரகாசிக்கிறவனாயிருப்பார். ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவர்கள் சூரியனை போல் பிரகாசிப்பார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நிமிர்ந்து நிற்பார்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்க, நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க நிமிர்ந்து நிக்கணும்னா விசுவாசம், கற்பனை, தேவனுடைய பாதையை கடைபிடிங்க. அல்லேலூயா. பக்கத்துல எல்லாரும் கையை பிடிச்சு சொல்லுங்களேன். இதை 3ஐயும் பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க நியாய தீர்ப்பில் நிற்பீங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியா 3 காரியத்தை தான் இன்னைக்கு முக்கியமா நம்ம தியானிக்க போகிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம். இந்த 3ஐ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தியானித்ததனால் வேகமாய் போகிறேன். அடுத்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற 3 காரியம். அடுத்து கட்டப்படுகிற 3 மிகவும் பிரச்சனையான 3 காரியங்கள். இந்த வழியில எந்த ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்வை கட்ட ஆரம்பிக்கிறானோ இந்த ஆவிக்குரிய பாதை நிலைக்காது. இவன் ஆண்டவரை தேடுகிற விதங்கள் நிலைக்காது. இவன் ஆண்டவருக்குள் வருகிற வார்த்தையின் விதங்களும் நிலைக்காது. 3 காரியங்கள் மிகவும் சோதனையான காரியங்கள், அதிலும் செய்யக்கூடாதவைகள். ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது, இதை வைத்து ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்வை கட்ட பார்க்கிறார்கள். இயேசுவின் மேலே தங்களுடைய வீட்டை கட்ட பார்க்கிறார்கள். அதிலும் மாளிகை. 3வது அதிகாரம் அதிலே நீங்கள் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, மரம், புல், வைக்கோல் ஆகிய 3ஐ வைத்து ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்வை கட்டினார்.
இந்த 6ஐயும் கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நியாய தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா. கைகளை வேத்தி சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம யாரும் தப்ப முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் நியாய தீர்ப்புல நின்றுதான். ஆமே. பெரிய மாளிகையில வாழலாம், கூரை இல்லாத வீட்டுல கூட வாழலாம். பெரிய கல்வி படிச்சிருக்கலாம், ஸ்கூலுக்கே போகாம இருக்கலாம். பெரிய பணக்காரர்களா இருக்கலாம், அமை கஞ்சிக்கே வழி இல்லாம இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் நியாய தீர்ப்புல நின்றாகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்பட்ட விதங்களுக்கான கணக்கு கொடுக்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் புறஜாதிகளை பத்தி சொல்லல, இவைகள் எல்லாம் உங்களுக்கு சொன்ன மாதிரி சபையை பத்தி சொல்லி இருக்கு. அதனால நீங்க நல்லா புரிச்சுக்குங்க. சத்தியத்தை அறிஞ்ச, வசனத்தை அறிந்த மனிதர்கள் எதனால உங்க வாழ்க்கையை நீங்க கட்டிட்டு இருக்கீங்க. இப்ப அடுத்தது வாசிக்க போகிறோம். மரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மரம் எதை குறிக்கிறது? தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த தானியேலுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் நீங்கள் வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு மனிதன் சொப்பனம் காணுகிறார். அவன் சொப்பனம் காணும் போது அதில் அவனுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். 4வது அதிகாரத்துக்கு வாங்க. அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தில் தொடர்ந்து வாசித்து பார்த்தா, அந்த விருட்சம் மலர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்பட்டது, அதன் உயரம் வான பரியந்தமும் எட்டினது. 20வது வசனத்திலிருந்து வாசித்தால் அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. நீ கண்ட விருட்சம் மலர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்பட்டதாய் அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. 22 சொல்லுது, அது பெரியவரும் பலத்தவருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தானியேல் 4வது அதிகாரத்திலே தானியேலுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த மரம் என்ன என்கிறதை குறித்து எழுதி இருக்கிறார். நீங்கள் வாசித்து பார்க்கும் 4வது அதிகார 10 வாசிக்கும் போது, நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் பயங்கரமாய் வளர்ந்தது என்று, அந்த விருட்சம் எல்லாருக்கும் முன்பாய் பெரிதாய் இருந்தது என்று, அந்த விருட்சத்தை குறித்து சில காரியங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது 14வது வசனம் சொல்லுது, அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகள் உதிர்ந்து இதன் கனிகள் சிதறடியுங்கள், இதன் கீழ் உள்ள மிருகங்கள் எல்லாம் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். தானியேல் ஒரு சொப்பனத்தை வெளிப்படுத்துறதுக்கு நேபுகாத்நேச்சார் இடத்துல வருகிறான். நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டுட்டு சொல்றான், ஒரு பெரிய விருட்சத்தை கண்டு இந்த விருட்சத்தை வெட்டி போடுங்கள் என்று சொன்னார்கள். மிகவும் கலங்கி கொண்டிருக்கிறேன், இதனுடைய அர்த்தம் என்ன? அப்பதான் தானியேலை கூட்டி தானியேல் வெளிப்படுத்துகிறார். 20வது வசனம், நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்பட்டதாய் அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது, அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனிகள் மிகுதியுமாயிருந்தது, எல்லா ஜீவன்களும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. 22 சொல்லுது, பெரியவரும் பலத்தவருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. அல்லேலூயா. வெட்ட சொன்ன விருட்சம் எது தெரியுமா? இந்த நேபுகாத்நேச்சார். வீட்டில் போய் நீங்க தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அவனுடைய நிலைமை மிகவும் மோசமானது. மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களை போல ஆனான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இவனுக்கு உண்டான மேன்மை, இவனுக்கு உண்டான பெருமை, இவனுக்கு உண்டான உயர்வு, இவைகள் எல்லாம் இவனுடைய வாழ்க்கையில பெருமைகளுக்கு நேராய் கொண்டு வருது. ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராய் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுட்டு தன்னை பெருமைப்படுத்துகிற ஒரு நிலை உண்டானது. அடுத்த வசனத்தின் தொடர்ந்து பகுதிகளை வாசித்து பாருங்க. அவன் சொல்லுகிறான் பாருங்க, நான் கட்டின 30வது வசனம், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கென்று அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அந்த மரத்தை முழுவதுமாய் கொப்புகள் எல்லாம் தரித்து போடுங்கள். கர்த்தர் எதை குறிக்கிறார் தெரியுமா? ஒரு மனிதன் மரத்தினால ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட முடியாது. பெருமை நிமித்தமாக, உயர்வின் நிமித்தமாக இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மையை வைத்து ஒரு மனிதன் ஆராதனை நடத்தவும் முடியாது, சபையை நடத்தவும் முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாது. பெருமைகளும் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களும் இந்த உலகத்தினுடைய மகிமைகளும் இந்த உலகத்தோடு முடிந்து போகும். இவைகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்காது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் பெருமையினால் எதை கட்டுகிறானோ, மனிதன் பெருமைக்காக எதை செய்கிறானோ, அவைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்படுவதில்லை. அல்லேலூயா.
சத்தமாய் சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. பல சபைகளிலே நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரே ஒரு முருங்கைக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த பாஸ்டர் முருங்கைக்காக பேர் சொல்லாததுனா பாஸ்டரை மாற்றின சரித்திரம் உண்டு. ஒரு முருங்கைக்காய்க்காக பாஸ்டர் பேர் சொல்லலையா? சோத்திர. அல்லேலூயா. பல கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஒரு ஃபேனை வாங்கி போட்டுட்டு எனக்கு பேர் சொல்லி ஜெபிக்கல. இல்ல, பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? என்னுடைய ஆகாரம் உண்டாகும்படி நீ ஆலயத்துக்கு கொண்டு வா, நான் உன்னை நிரப்புவேன். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பொறுத்த அளவுல உள்ள வந்தாலே ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணாங்களோ இல்லையோ ரெண்டாவது. ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? சபைக்குள்ள கொண்டு வா, இதனுடைய பலனை, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் நான் ஆசீர்வாதத்தால் வருஷிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். பெருமையை வைத்து, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை வைத்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட முடியாது. இவைகள் எல்லாம் நிலைக்காது, இவைகள் எல்லாம் இல்லாமல் போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் பெரிய கோடீஸ்வரனாய் இருந்தா உலகம் முழுவதும் தன்னுடைய கூடையின் கீழே கொண்டு வந்தா, ஒரே கொடையின் கீழே உலகம் முழுவதும் ராஜ்யங்களை கொண்டு வந்தா. இவனுக்குள்ள ஒரு பெருமை உண்டானது. அவன் கட்டின பாபிலோனை நினைச்சு பெருமை கொண்டதனால கர்த்தர் சொன்னார், நீ மிருகத்தை போல் மாறுவா, உன்னுடைய ராஜ்யங்கள் அழிக்கப்படும் என்று, உன்னுடைய கோட்டைகள் தகர்க்கப்படும் என்று, மனிதனாகவே நீ வாழ மாட்டாய் என்று கர்த்தர் சொன்னார். சரித்திரம் என்ன சொல்லு தெரியுமா? அவனுக்குள்ளே நகங்கள் வளர்ந்ததா, முடிகள் வளர்ந்ததா, தெருக்களிலே ஆகாயத்தின் பனியிலே இரவு முழுவதும் வீடு இல்லாம தெருக்கள் ஒரு பைத்தியம் பிடித்தவனாய், முடிவெட்டாதவனாய், தேசத்துல ஒரு ராஜா தெருக்கள்ல விழுந்து படுக்கக்கூடிய சாப்பாடுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் இந்த நேபுகாத்நேச்சார். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பெருமை. அல்லேலூயா. சோத்திர. அல்லேலூயா. உங்களுக்கு படிப்பு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆசீர்வாதம் இருக்கலாம், நன்மை இருக்கலாம். இதை வச்சு நீங்க கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டவும் முடியாது. இதை வச்சுட்டு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்ட முடியாது. இவைகள் அக்கினி இறங்கும் போது இல்லாம போயிடும். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்த பகுதி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவருக்கு சோத்திரம். அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? மரம், அப்புறம் புல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். அதிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். 12வது வசனத்திலே புல் என்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புல் எதை குறிக்கிறது என்கிறதையும் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம், 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவோ, மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவோ, புல்லை போலவும் இருந்தது. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அடுத்தது, எதை வச்சு கட்டக்கூடாது அல்லது எதை வச்சு மனிதர்கள் கட்டுகிறார்கள், இவைகள் எல்லாம் நடக்கிறத தான் பவுல் சொல்றார். சோத்திர. அல்லேலூயா. அந்த காலத்துல சபைகள்ல நடந்த தேவையில்லாத சில விதங்களை குறித்து தான் பவுல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எதை வச்சு கட்டக்கூடாது என்று பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ரெண்டாவது மாம்சத்தை வச்சு கட்ட முடியாது. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவோ, மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. மாம்சம் எல்லாம் புல்லை போல இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த புல் எதை குறிக்கிறது? மாம்சத்தின் கிரியைகளை குறிக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அதிலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? சபைகளுக்குள்ள நடக்கக்கூடிய சில தேவையற்ற காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களை வாசித்தா சில காரியத்தை பவுல் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எல்லாரும் வேகமா பைபிளை திறங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2 சொல்லுது, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்து இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியா இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமை, வாக்குவாதம், வேதங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியா நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்று, வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியா நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பொறாமை, வாக்கு தத்தம், பேதங்கள், வாக்குவாதங்கள், பேதங்கள் இவைகள் எல்லாம் உண்டாகிறபடினா மாம்சம் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. மாம்சத்துக்கு இடம் கொடுத்து நீங்க ஆவிக்குரிய கோட்டையை கட்டினீங்கன்னா உங்க மாம்சம் உங்க கோட்டையை உடைக்கும். அல்லேலூயா. சோத்திர. அல்லேலூயா.
எல்லா இடத்திலும் பொறாமை தான் இருக்கிறது, எல்லா இடத்திலும் பெருமைகள் தான் இருக்கிறது, எல்லா இடத்திலும் பேதங்களும் வாக்குவாதங்களும். திருச்சபைகள் இன்னைக்கு ஆண்டவரை ஒருவனமாய் ஆராதிக்கிறது இல்லை, ஒருவனமாய் தேடுகிறது இல்லை. எல்லா சபைகளிலும் பொறாமைகளும் பெருமைகளும் வாக்குவாதங்களும் மலிந்து கிடக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மாம்சத்தை வெளிப்படுத்துகிறவர்களா மாறுகிறார்கள். சபையை கட்ட ஆரம்பிக்கும் போது மாம்சம் வெளிப்படுது, சபையை கட்ட ஆரம்பிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்கும் போது மாம்சத்தை வெளியே காட்டி இந்த மாம்சத்தை வச்சு எதையாவது செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த மாம்சம் ஒரு நாள் புல்லை போல உலர்ந்து போகும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கலாத்தியர் புத்தகத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தின் கிரியைகள் என்ன அப்படிங்கிறத ஆண்டவருடைய வார்த்தை 5வது அதிகாரம் 20, 21, 2 வசனமும் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? மாம்சம் என்ன அப்படி செய்யுங்கிறத உங்களுக்கு தெரியலன்னா நீங்க இந்த வசனத்தை நல்லா வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20, 21, 3 வசனம் சொல்லுது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருத்தர் மனுஷன் மாம்சத்துக்குள்ள இருக்கிறானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவனுக்குள் வெளிப்படக்கூடிய விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்கள், அசுத்த எண்ணங்கள், காம விகார எண்ணங்கள், விக்கிரக ஆராதனை எண்ணங்கள், பில்லி சூனியத்தின் எண்ணங்கள், பகைகள், விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேத, பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு. அல்லேலூயா. இவ்வளவு ஒரு மனிதனுக்குள்ள இருக்குன்னா அந்த மனிதன் எதன் வழியா ஓடிட்டு இருக்கிறான்னா அவன் வாழ்க்கை மாம்சத்தை வச்சு கட்டிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இந்த வசனத்துல தெளிவா கரெக்டா பவுல் கடைசியா ஒண்ணு சொல்லிட்டாரு. அவன் என்ன சொன்னார் தெரியுமா? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை, பிரைஸ் காட், அல்லேலூயா. இது இருந்தா எங்க போக முடியாதான்? தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. உலகத்துல வாழலாம், உலகத்துல நம்ம பெரிய ஆளா இருக்கலாம், உலகத்துல நம்ம சிறந்து இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அல்லேலூயா, சோத்ர, அல்லேலூயா. கைகளை வேத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை கூட தியானிக்க போகிறோம். வைக்கோல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை, நேரம் இல்லாத சீக்கிரம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வைக்கோல் என்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே 12வது அதிகாரத்து வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வைக்கோல் எதை குறிக்கிறது? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒபதியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒபதியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம், ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. எடுங்க. பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலே 1072வது பேஜில் இருக்கக்கூடிய ஓபதியா புஸ்தகம் ஒரே ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதிலே 18வது வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு வம்சத்தார் அக்கினியாகவும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் திரும்ப இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியா இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வைக்கோல் அப்படின்னு சொன்னா எது அப்படிங்கறத இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வைக்கோல் என்கிறது ஏசா வம்சத்தை குறிக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஏசா வம்சத்துடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாவினுடைய செயல்பாடுகள் எபிரேயர் 12வது அதிகாரம் இருக்கா? எடு. எபிரேயர் 12வது அதிகாரம், அதிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். 15, 16 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். எபிரேயர் 12. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம், எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 15, 16 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காய் தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடிக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
யாக்கோ வம்சத்தார் அக்கினியா இருப்பாங்க, யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையா இருப்பார்கள், ஏசா வம்சத்தார் வைக்கோலா இருப்பார்கள். இந்த வைக்கோலை வச்சு கட்டுறது எது அப்படின்னா சபையில் ஏற்படக்கூடிய சீர்கேடுகள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சீர்கேடுகளோடு போற ஒரு சபை, சீரில்லாத ஒரு சபை, சரியான ஓட்டத்துல ஓடாத சபை, இஷ்டத்துக்கு வாழுகிற வாழ்க்கை. அததான் இங்க ஏசாயாவுக்கு 2 குணம் சொல்லி இருக்கு. ஒன்னு சேஷ்டபுத்திர பாகத்திற்காக தன்னுடைய ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் சொல்லுது, ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் மாறாதபடிக்கு அவன் ஆசீர்வாதத்தை தேட விரும்பிய ஆகாதவனாய் தள்ளப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஏசா பத்தி உங்களுக்கு தெரியும். அவன் ஒரே ஒரு நேர சாப்பாட்டிற்காக தனக்கு வச்சிருந்த பெரிய ஒரு சேஷ்டபுத்திரம் என்கிறது என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே அவன் முதல் பிறக்கிற பிள்ளைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். அவனுக்கு தான் சகல உரிமையும், அப்பாவுக்கு உண்டாகிற சகல ஆசீர்வாதத்துக்கும் சகல உரிமையும், மேன்மையான உரிமை அவனுக்கு மட்டும்தான் உண்டு. இதைத்தான் அவன் சொன்னா, எனக்கு வேண்டாம், நான் சாக போறேன், எனக்கு எதுக்கு இந்த சேஷ்டபுத்திரம், நீயே எடுத்துக்க அப்படின்னு யாக்கோபுக்கு கொடுத்தா. ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, எடுத்த யாக்கோபு அக்கினியாய் மாறினா, யாக்கோபுடைய வம்சத்துல வந்த யோசேப்பு அக்கினி ஜுவாலையா மாறினா. ஆனா தன்னுடைய ஆசீர்வாதங்களை விட்டு கொடுத்த ஏசா வைக்கோலாய் மாறினா. அவன் சீர்கட்டவனாய் போனான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடவுள் உங்களுக்கு எத்தனையோ மேன்மை வச்சிருக்கிறார், எத்தனையோ ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். ஆனா அவ்வளத்தையும் சீரழித்து இல்லாமல் போக பண்ணுகிற நேரம் வந்துன்னா சீர்கட்டவர்கள் நம்ம தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தினுடைய ரகசியத்தை புரிந்தும் சத்தியம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துல ஒன்றை கூட இதுவரைக்கும் 30, 20, 10, 15 வருஷமா ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து ஒரு ஆசீர்வாதத்தை கூட பெற்றுக்கொள்ளாம நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் சீரழித்து கொண்டிருக்கிறோம் என்றா ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ராஜ்யம் நிக்காது, நம்முடைய மாளிகை நிக்காது, நாம கட்டுகிற கோட்டை நிற்காது. அக்கினி சோதிக்கப்படும் போது இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்பாக நிற்கவே முடியாது, நியாய தீர்ப்பில் நிற்க முடியாது. சபைகளிலே சீரடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுது. சீர்கட்ட நிலைமை சபையை விட்டு மாறணும், சீர்கட்ட நிலைமை குடும்பத்தை விட்டு மாறணும், சீர்கட்ட நிலைமை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு மாறணும். அப்படி மாறலன்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ஏமாந்துருவோம். அல்லேலூயா. நம்ம அப்படியே போவோம், மாம்சத்துல கட்டிக்கிட்டே போவோம், அப்புறம் பெருமையில கட்டிக்கிட்டே போவோம், சீரில்லாமலே போவோம். நியாய தீர்ப்புன்னு வந்து நிற்கும். அன்னைக்கு தான் நமக்கு தெரியும், நான் நிக்கிறேனா, நிமிர்ந்து நிக்கிறேனா, தலை குனிந்து நிக்கிறேனா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்படி வேணாலும் நீங்க கட்டுங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களுக்கு நாங்க இப்படிதான் ஐயா இருப்போம்னா இருங்க, பிரைஸ் தி லார்ட், ப்ராப்ளமே இல்லை, நோ ப்ராப்ளம். ஆமே, இப்படிதான் வாழ்வோம்னா அப்படித்தான் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். இல்ல நான் பொண்ணுனாலையும் வெள்ளினாலையும் கல்லினாலையும் கட்ட போறேன், இயேசுவை பின்பற்றி வாழ போறேன்னா அப்படி இருங்க. இல்ல புல்லும் வைக்கோலும் தான் எங்களுக்கு தேவை, மாமே நாங்க இதை தான் சாப்பிடுவோம்னா சாப்பிடுங்க. அல்லேலூயா, சோத்திர. ஒரு நாள் வரும், அன்னைக்கு பிரசங்கம் பண்ற நானும் நிற்பேன், பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும் நிற்பீங்க. எப்படி கட்டி கொண்டு இருக்கிறீர்கள் உங்க வாழ்க்கையில? மாம்சத்தை வச்சு கட்டுறீங்களா? மாம்சம் தான் உங்களுக்கு மேலா நிக்குதா? அப்புறமா மகிமை, உலகத்தின் பெருமை தான் உங்களுக்கு மேலா நிக்கா? இல்ல சீர்கட்ட தன்மை உங்க இருதயத்துக்குள்ள, உங்க ஆத்மாக்குள்ளையும் யாருக்கு தெரியாம மறைஞ்சிருக்கா? அல்லேலூயா. எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? சத்திய வேதம் சொல்லுகிறது, சத்திய வேதம் சொல்லுகிறது, சபை என்கிறது விசுவாசத்தின் அடிப்படையில் எழும்ப வேண்டும். சபை என்பது கற்பனையின் அடிப்படையில் எழும்ப வேண்டும். சபை என்பது இயேசுவின் பாதையில் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இதை மூணையும் தவிர நீங்க எந்த விதத்துல சபையை கட்டினாலும் கண்டிப்பா சபை நிலைக்காது. நான் சொல்லக்கூடிய வார்த்தை, நம்ம சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கிற சபை கட்டடம் அல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. மாம்சத்துல நீங்க ஓடிட்டு இருக்கீங்களா? மாம்சத்துல தான் நீங்க இவ்வளவு நாள் செயல்பட்டு இருக்கீங்களா? இல்ல பெருமைக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்? அநேக தான தர்மம் பண்ணுவதும் ஜெபம் பண்ணுவதும் உலகத்தில் அநேகரை காண்பிப்பதற்காய், அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அநேகருக்கு காண்பிப்பதற்காய், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அநேகருக்கு முன்பாய் தங்களை பெருமைப்படுத்துவதற்காய் அநேகர் உலகத்துக்கு முன்பாக ஒரு வேஷம் போட்டு ஆண்டவருக்கு முன்ன ஒரு வேஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நியாய தீர்ப்பு நாளில் நிற்காதம்மா. நம்மே அநேக மனிதர்களை பார்க்க முடியுது. அவர்கள் நல்லா ஜெபம் பண்ற மாதிரி தெரியுது,
தெரியுது, ஆராதிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவருடைய அந்தரங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது. அவருடைய சபை பெரிது மாதிரி தெரியுது, ஆனா அவருடைய அந்தரங்க வாழ்க்கை பிரியமில்லாமல் காணப்படுகிறது. அநேக நேரங்களில் அவருடைய நிலைமை மோசமாயிருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திற்காக வீட்டை கட்ட ஆரம்பிக்காதிருங்கள். மாம்சத்தை வச்சோ பெருமையை வச்சோ, பெருமைக்காகவோ இல்லை, எல்லாரும் காண்பதற்காக இல்லை. நான் ஆராதிப்பது இயேசு என்ன பார்ப்பதற்காய், நான் ஜெபிப்பது இயேசு என்ன பார்ப்பதற்காய், நான் வாழ்வது இயேசு என்ன பார்ப்பதற்காய், நான் ஜீவிப்பது இயேசு என்ன பார்ப்பதற்காய். வேதம் சொல்லுகிறது, ஏசாவை போல வைக்கோல் திரும்பாய் மாறாதிருங்கள். சீர்கட்ட தன்மை நமக்கு வேண்டாம். அநேக நேரங்கள் நம்முடைய இருதயம் முழுவதும் பாவத்தினாலும் கோபத்தினாலும் இச்சையினாலும் அநியாயத்தினாலும் நமக்கு வாசித்த கலாத்தியர் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அதனாலே வெள்ளி சூனியங்களினாலும் பகைகளினாலும் சீர்கட்டு போயிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. அநேக நேரம் நம்ம யாருக்கும் அது தெரிவதில்லை, யாரும் அதை அறிந்து கொள்வதும் இல்லை, அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த வசனம் யாரை குறித்து சொல்லுகிறது? என்னை நான் அறியும்படியாய் ஆண்டவர் பேசுகிறார், உங்களை நீங்கள் அறியும்படி. நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து இந்த நேரத்தில் நீங்க யோசிக்காதீங்க, இன்னொருத்தரை பார்த்து அவர் இப்படிதான், அவ இப்படிதான், அவங்க இப்படிதான். இன்னும் இல்லை, நீங்க ஆண்டவர் யாருக்கு பேசுறாரு தெரியுமா? உங்களுக்கு தான் பேசுறாரு, உங்களுக்கு தான் பேசுறாரு. உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சீர்கேடுகளை விட்டு வெளியே வந்துருங்க. மாம்சத்தை விட்டு வெளியே வந்துருங்க. ஸ்தோத்திர பெருமை அல்லது உலகத்தின் மகிமையை விட்டு வெளியே வந்துருங்க. இல்லாண்டவரே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கோபுரம், என்னுடைய மாளிகை விசுவாசத்தையும் கற்பனைகளையும் இயேசுவின் பாதைகளையும் பின்பற்றினாதாய் அமையட்டும். இந்த மூன்று ஒரு மனிதனுக்குள்ள உண்டாயிருந்தா பின்னாடி சொல்லப்படுகிற மரமும் புல்லும் வைக்கோலும் அவங்க பக்கத்துல வரவே வராது. ஒரு திருச்சபையை கடவுள் எப்படி கட்ட விரும்புகிறார், ஒரு திருச்சபையை ஒரு ஊழியக்காரன் எப்படி கட்ட வேண்டும், ஒரு திருச்சபையை விசுவாசி எப்படி கட்ட வேண்டும், ஒரு திருச்சபையின் விசுவாசியினுடைய ஆத்மாவை ஆண்டவர் எப்படி கட்ட விரும்புகிறார். மூன்று காரியத்தை வச்சு கட்ட விரும்புகிறார். மூன்று காரியத்துல கட்டாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா திருச்சபைகளை கொரிந்து சபையில இந்த மூன்று காரியங்களும் இருந்ததுனாலதான் பவுல் சொல்லுகிறார், இவைகளை வச்சு கட்டினா ஒரு நாளானது வெளிப்படும், அக்கினியானது அவனை பரிசோதிக்கும், அக்கினியானது வெளிப்படும் போது, அக்கினியானது நிற்கும் போது அவன் கட்டினதெல்லாம் வெந்து போகும், அவன் கட்டினதெல்லாம் வெந்து போகும். அதனால சபைகளுக்கு நாங்க சொல்றது சத்தியத்தை சொல்லுங்க. சத்தியத்தை சொல்லுகிறதுக்கான காரணம் அதுதான். வேறாய் உலகத்தின் மாம்சத்தையும் பெருமைகளையும் உலகத்தின் காரியங்களையும் சபைக்கு செல்லும் போது அவைகள் கேட்டு அக்கினி வரும்போது அவைகள் இல்லாமல் அழிந்து போய்விடும். அதனாலதான் ஆண்டவர் பேசுகிறார் சபைகளுக்கு, சத்தியத்தை அறிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கா. ஒரு விஷயம் நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த பகல் வேளையில ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. எப்படி ஓடிட்டு இருக்கீங்க, எப்படி ஓடிட்டு இருக்கீங்க? நீங்க ஜெபம் பண்றது, நீங்க ஆராதிக்கிறது, நீங்க தேவனை தேடி வர்றதுக்கு எதனால 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 நீங்க வீட்டுல ஆண்டவர் ஆராதிப்பது, தேவனுக்காக வாழ்வது எதனால எதனால வந்துட்டு இருக்கீங்க? எதனால பைபிள் எடுக்கீங்க? எதனால ஆராதிக்கீங்க? ஒரே ஒரு காரியம், மூன்றே ஒரு காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம். விசுவாசம். வேற எந்த விதத்துல சபைக்கு ஜனங்கள் வந்தாலும் அவங்க நிக்க முடியாது. அதனாலதான் அநேகர் பொருளுக்காகவும் பொண்ணுக்காகவும் பணத்துக்காகவும் பெருமைக்காகவும் சபைக்கு வந்து அவங்க கிடைக்காத போது அவங்க சபை விட்டு போயிடுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக மனிதர்கள் ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது தரமாட்டார்களா என்று சொல்லி பல திருச்சபைகளில போகிறார்கள். அது கொடுக்கப்படாத நிலைமைகளிலே அவங்க அந்த இடத்தை விட்டு போய் விடுகிறார்கள். கற்பனைகளை பின்பற்றாம ஏதோ வந்தோம் போனோம் என்று வாரதுனால பிரச்சனை வரும்போது ஓடி போகிறார்கள். இயேசுவை பின்பற்றாம யாரையோ பின்பற்றி, யாரோ சொன்னாங்க எங்கேயோ போனோம் அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்து யாரையோ இங்கே சபையிலும் உலகத்தின் மனிதர்களை பின்பற்றுகிற அநேகர் உண்டு. ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல, இவைகளெல்லாம் போயிடும். அநேக திருச்சபைகளிலே இன்னைக்கு ரசிகர் மன்றம் உண்டாகிறது. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, பவுலை சேர்ந்தவன், அப்பலவை சேர்ந்தவன், பேதுருவை சேர்ந்தவன் இல்ல, நான் இயேசுவை சேர்ந்தவன். ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாம் தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள். இவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்கு. இவங்க ஜெபத்தை பின்பற்றுங்க, ஆராதனை பின்பற்றுங்க, அவருடைய பரிசுத்தத்தை பின்பற்றுங்க, அவர்களை அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா ஆண்டவருடைய சமூகத்திலே? அநேக நேரங்களிலே நாம சில காரியங்களை புல்ல வச்சு கட்டிக்கிட்டே இருக்கிறோம். புல் மாம்சத்தின் மாம்சத்தினால நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், மாம்சத்தினால ஓடிட்டு இருக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகளை செஞ்சுட்டு இயேசுவை ஆராதிக்க பார்க்கிறோம். முடியாதுங்க, முடியாது 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 முடியாது. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்றதுல பாவத்தை செய்துட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். உலகத்தை நேசித்து இயேசுவை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். முடியலையே, பாதியில விட்டு விடுகிறோமே. ஏதோ ரெண்டு எஜமான கூடிய செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை நேசிப்பான். இதான் மாம்சத்தையும் ஆண்டவரை நீங்க நேசிக்க முடியாதுங்க, விட்டுருங்க. இன்னைக்கு
என் மாம்சம் செயல்படக்கூடாது ஆண்டவரே, ஆவி செயல்படணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, எனக்குள்ள சீர்கேடு இருக்கான்னு கொஞ்சம் சோதித்து பாருங்க. உங்களை நீங்க இப்ப சோதிச்சு பாருங்களேன். நேரா தான் போயிட்டு இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கீங்களா? இல்ல உங்க வாழ்க்கையில சீர்கேடு ஏதாவது இருக்கா? வேண்டாண்டவரே, வேண்டாண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இன்னைக்கு பேசி இருக்கிற சகோதரி, தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, ஏசு உங்களோடு இன்னைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறா. நீங்க இதுவரைக்கும் எப்படி வந்தீங்கன்னு முக்கியம் இல்லை. இனி எப்படி உங்க காலடி எடுத்து வைக்க போறீங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க என்ன எடுக்க போறீங்க, நீங்க என்னைக்கு பண்ண போகிற தீர்மானம் உங்க வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இல்லைன்னா நீங்க ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உலகத்துக்காக தான் வாழுவேன்னா நீங்க வாழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நான் இன்னைக்கு மாற போறேன், விசுவாசத்துக்காய், கற்பனைகளுக்காய், தேவனுடைய சோதனையை தாண்டி ஜெயம் எடுக்கிற அந்த வல்லமைக்காக நான் வாழ போறேன்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க நியாய தீர்ப்புல தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். அன்றைக்கு உங்க தலை குனிய போவதில்லை. ஆண்டவர் சொல்லுவார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள், கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தா அநேகத்தில் உன்னை நான் அதிகாரியாக்குவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி நித்திய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போவா. இல்லைன்னா ஆண்டவர் நம்மை நரகத்துக்கு அனுப்பிடுவாரு. அம்மா, நரகத்துக்கு அனுப்பிடுவாரு. இவங்களெல்லாம் பொய்ன்னு நினைக்கீங்களா? இவங்களெல்லாம் சும்மானு நினைக்கீங்களா? எல்லாம் என்னைக்கு வரப்போகுதுன்னு நினைக்கீங்களா? மனிதனுடைய நாட்கள் நம்முடைய கையில் அல்ல. நாளை தினம் உங்களுடையது அல்ல. நாளை தினம் இயேசுடையது. நேத்தை கண்ட மனிதனை இன்னைக்கு காண முடியல, இன்னைக்கு இருக்கிற மனுஷனை நாளைக்கு பார்க்க முடியல. போன மாதம், முந்தின மாதம், போன வருஷம் இருந்தவை எங்க இல்ல. நாளைக்கு இருப்போமா? நம்ம நாளைக்கு வாழ்வோமா? தெரியாதே, தெரியாதே சகோதரா, சகோதரி, ஐயா, அம்மா, தெரியாதே. ஆனா இயேசுக்குள்ள இருந்தா நான் வாழுவேன் என்கிறது எனக்கு தெரியும். நித்தியத்திலே நான் வாழுவேன் என்கிறது தெரியும். அதற்காக தான் சபைகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார், விசுவாசத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா.